ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சாட்டர்டே சண்டே 2 days ஆனால் ஃபுல் டே ரொட்டீன் vlog தான். அத்தை மாமா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஹஸ்பண்ட்க்கும் சாட்டர்டே ஆஃபீஸ் லீவ் அப்படிங்கிறனால மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். எந்திரிச்சதுமே பார்த்திங்கன்னா புறா வீட்டு முன்னாடி இருந்தது எல்லாமே முடிக்கி விட்டுருந்தோம். அது அப்படியே போய் ஆப்போசிட் வீட்டில் மேலே பால்கனியில் போய் உட்காந்துருச்சு. இந்த புறா பார்த்திங்கன்னா ஒரு 2 குஞ்சு வச்சுருந்துச்சுன்னு சொல்லி நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த புறாவோட குஞ்சு பார்த்திங்கன்னா கழுகு 2 குஞ்சையுமே சாப்பிட்ருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 2-3 நாளாகவே வீட்டுக்கு பார்த்திங்கன்னா கழுகு வந்துட்டுருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாகவே எந்த புறா குஞ்சு இருந்தாலுமே பார்த்திங்கன்னா சாப்பிட்ருது. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஃபீலிங்காகவும் இருக்குது, இன்னொரு சைடு அப்போ புறம் இனிமேல் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமும் இருக்குது. கிச்சன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. தண்ணியும் வரல. அந்த அன்னைக்கு ஃப்ரைடே நைட் பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நான் தண்ணி கீழேருந்து பிடிச்சிட்டு வந்தால் மேலே வச்சுருந்தோம். தொட்டிலேருந்து அடித்தொட்டிலேருந்து மோந்துட்டு மேலே வச்சுருந்தோம். அந்த தண்ணியில் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிங்கில் இருந்த பாத்திரங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். நைட்டு சாப்பிட்டு பிளேட் எல்லாமே அப்படியே போட்டாச்சு. சரி ஃபஸ்ட்டு அதெல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே எடுத்து சிங்கில் வச்சுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் வாட்டர் ஹனி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஒரு டம்ளராக இருக்கட்டும், சொம்பாக இருக்கட்டும், எதுவுமே பார்த்திங்கன்னா முன்னாடி இல்லை. எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கபோர்டுக்குள்ளேருந்து வேறு ஏதாவது எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாமே எடுத்து சிங்கில் போட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு சைடு போட்டாச்சு. ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா ஒரு சைடு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கு மேலே தான் தண்ணியே வந்திருக்கு. எங்களுக்கு குடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ஆரோவில் தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. அத்தை ஒரு 2 பாட்டில் ஏதோ சம்திங் பிடிச்சி வச்சுருந்தாங்க. அதனால் அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாமல் போயிருக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தண்ணி பிரச்சனை வந்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்போவுமே பார்த்திங்கன்னா தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கும். போராக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து போட்டுட்டு அப்படியே ஹாட் வாட்டரில் ஹனி ஊற்றி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா ரெகுலராகலாம் குடிக்கிறதே இல்லை. எப்போ தோணுதோ அப்போ குடிச்சிட்ருப்பேன். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ராகி மால் போட்டு கேட்டாங்க. நான் இப்போ பால் இல்லை தண்ணியில் தான் போடணும் ஓகேவான்னு கேட்டேன். இல்லை எனக்கு ஹனியே போட்டுக்கூட அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஹனி போட்டுட்ருந்தேன். போட்டு கொண்டு கொடுத்துட்ருக்கேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் கம்மலில் இருக்க ஸ்டோனோட லைட் செவுத்தில் வாலில் வெயிலுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னத்து நாள் ஊற வச்ச சுண்டல் கூட வேவிக்கலை. அடுத்த நாள் தான் வேக வச்சு தாளிச்சாச்சு. அப்படியே காலையிலத்துக்கு பார்த்திங்கன்னா வெங்காய சட்னி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காய சட்னி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி எங்கள் லைஃப்பில் ரொம்பவே முக்கியமான நாள். என்னென்னு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக போகிறோம். நாங்கள் ஃப்ரைடேவே போய் பார்த்துட்டு ஸ்கூலெல்லாம் ஓகே பண்ணி ஃபைனல் பண்ணிட்டு வந்துட்டோம். போய் அட்மிஷன் ஃபீஸும் ஃபஸ்ட் டேர்ம் ஃபீஸ் மட்டும் பே பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். இனி ஒரு 2 to 3 years இதே வீட்டில் தான் நாங்கள் இருக்க போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் 3 years ஆக போகுது. 2.5 years மேலேயே ஆயிடுச்சு. 3 years சம்திங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அத்தை ஊர்லேருந்து பூண்டெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. சரி கொஞ்சம் பூண்டு மட்டும் எடுத்து இந்த மாதிரி உதிரிச்சு வச்சிடலாம், மற்ற பூண்டெல்லாமே எடுத்து தனியாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சைடில் பார்த்திங்கன்னா அத்தை பாப்பா தம்பி 2 பேர்த்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அத்தை மாமா இருந்தாங்க அப்படிங்கிறனால எனக்கு பாப்பா தம்பியை பார்த்துக்கிறதுல பெருசாக எந்த வேலையும் இல்லை. கிச்சன் வேலை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். காலையிலத்துக்கு பார்த்திங்கன்னா தோசையும் வெங்காய சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. நான் கொஞ்சமாக மட்டும் எடுத்துக்கலாம். அத்தை 1 கிலோ பக்கமாகவே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா சடனாக நாங்கள் திடீர்னு நெக்ஸ்ட்டு வீக்கில் ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் சரி இந்த பூண்டெல்லாம் கொண்டு போய் தனியாக பேப்பர் போட்டு கீழே பேப்பர் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே காலையிலத்துக்கு தோசை சுட்டுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு கொள்ளுப்பருப்பு, ரசம், சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சைட் பை சைடு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நாங்கள் ஈவினிங் வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா காலையிலேயே கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிட்டு மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். தோசைக்கு பார்த்திங்கன்னா நான் மாவு ஆட்டில் கடையில் தான் வாங்கியிருந்தேன். பால் வாங்குறப்ப கூட சேர்த்து வாங்கியாச்சு. அப்படியே ரசம் ஒரு சைடு, சாப்பாடு ஒரு சைடு, குழம்பு ஒரு சைடுன்னு சொல்லி எல்லாமே சைட் பை சைடு 3 அடுப்புலையும் 3 பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டோம். நேற்று பார்த்திங்கன்னா ஃப்ரைடே பார்த்திங்கன்னா நானும் அத்தை பாப்பா 3 பேர் போய் ஸ்கூல் பார்த்துருந்தோம். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க. அவங்க அந்த ஸ்கூல் பார்க்கறக்கு வர முடியல. இன்னொரு ஸ்கூல் பார்க்கறக்கு தான் அவங்க வந்திருந்தாங்க. மார்னிங் ஒரு ஸ்கூல் போய் பார்த்துட்டு ஈவினிங் ஒரு ஸ்கூல் பார்க்கறக்காக போயிருந்தோம். பாப்பாக்கெல்லாம் செம்ம ஜாலி. ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் எங்கேயோ வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லி டிப்டாப்பாக ரெடியாகி கொண்டு இருக்காரு.
பாருங்கள் பயங்கர குஷியில் இருக்கார். அதுக்கப்புறம் அப்படியே கார்லேயே வந்து இப்போ ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கார்லேயே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். பாப்பா வந்து எப்போவுமே பின்னாடி தான் இருப்பாள். இந்த டைம் வந்து அம்மா நான் உங்கள் முன்னாடி உங்கள் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்துட்டா. சரி வா ஸ்கூலுக்கு பக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளையும் கூட்டிகிட்டு போயாச்சு. வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான். வேனே தான் நாங்கள் வந்து சொல்லிட்டோம். ஏன்னா காலையில் கொண்டு போயிட்டு மத்தியானம் கூட்டிகிட்டு வரது பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வேன் ஃபீஸை விட நம்ம டெய்லி போயிட்டு வர சார்ஜஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரி ஓகே வேனே பெஸ்ட்டாக இருக்குது, வேன்லேயே விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேனில் விட்டுட்டோம். அத்தை கூட பாப்பா வந்து ஜாலியாக போயிட்டுருக்கா. தம்பி எங்கேயோ போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஜாலியாக நடந்து வந்துட்டுருக்காரு. ஹஸ்பண்ட் வந்து ஸ்கூலில் கரெக்டாக ஒரு ட்விஸ்ட் வச்சார். இந்த பையனையும் ஸ்கூலில் சேர்த்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சேர்த்திக்க மாட்டோமே, இந்த பையனெல்லாம் வச்சுருக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஃபீஸ் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து கிளாஸ் ரூம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம். பாப்பாவும் தம்பியும் வந்து நாங்கள் அங்கே போய்க்கோறோம் இங்கே போய்க்கோறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்லாம் தூக்கிட்டு இருந்தாங்க. அத்தை வேண்டாம் திட்டுவாங்க கம்மன் வைங்க அப்படின்னு சொன்னாங்க. கேக் பண்ணால் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சுட்டித்தனம் பண்ணிகிட்டு இருந்தார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஃப்ரீ கேஜியோட கிளாஸ் ரூம். டெய்லி எல்லாம் வந்து நாங்கள் வர முடியாது. காலையில் வேனில் தட்டிட்டு மத்தியானம் வந்து கூட்டிகிட்டு வர மாதிரி மார்னிங் வந்து 8:30 to 1 o'clock வரைக்கும் ஸ்கூல் டைமிங் சொல்லியிருக்காங்க. அப்படியே ஸ்கூலில் சேர்த்திட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு திரும்பி வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். எங்கேன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் பன்னர்கட்டா தான் போகிறோம். மாமா வரலின்னு சொல்லிட்டாங்க. நான் அத்தை பாப்பா மட்டும்தான் ஹஸ்பண்ட் தம்பி 5 பேர் கிளம்பிட்டேன். மாமா மட்டும் டயர்டாக இருக்குது நான் வரல நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த பன்னர்கட்டா ஜூக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நாங்கள் 4th டைம் போகிறோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா பூம் பூம் மாடு இருந்துச்சு. பாப்பா கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். பாப்பாவும் ஜாலியாக வந்து அதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. தம்பி வந்து கரெக்டாக நாங்கள் கிளம்பலாம் தூக்கி போடலாம் காரில் அப்படிங்கிறப்ப அவரே வந்து தூங்கத்துலேருந்து எந்திரிச்சு வந்துட்டார். அப்படியே பன்னர்கட்டா ஜூக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இந்த ஜூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நானும் பாப்பா ஹஸ்பண்ட் 3 பேர் போனோம். செகண்ட் டைம் ஃபேமிலியாக போனோம். தேர்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா தம்பி கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் வந்து போயிருந்தோம். இப்போ வந்து 4th டைம் அத்தையை கூட்டிகிட்டு போகலாம். அத்தை வந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா எங்கேயுமே அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகிறதில்ல. சரி எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்படி தான் போயிருந்தோம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சஃபாரி ஜூ பட்டர்ஃப்ளை பார்க் 3 இதுவுமே உள்ளே இருக்குது. நாங்கள் வந்து இந்த டைம் வந்து சஃபாரி போகல, ஜூக்கும் பட்டர்ஃப்ளை பார்க் மட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் உள்ளே போனோம். காரில் வந்து இதை நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். எப்போவுமே கேப் புக் பண்ணி தான் போவோம். சரி கார் எடுத்துகிட்டு வந்துட்டோம் கார்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். கார் பார்க்கிங் இங்கே பண்ணுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க் பண்ணுறக்காக ஹஸ்பண்ட் வந்து எங்களை இறக்கி விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த செடி இந்த பழம் வந்து என்னென்னே எனக்கு தெரியல. இது பூவா என்னென்னே தெரியல. வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய் மாதிரி இருக்குது. இது ரொம்பவே நீளமாக இருக்கும். கலர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதோட இலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கீழே விழுந்துருந்துச்சு. அது தொட்டு பார்க்குறப்போ ஒரு துணியோட கிளாத் மாதிரியே இருந்துச்சு. இது என்னென்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு இந்த செடி பேர் தெரிஞ்சால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து அது ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கேன் அது என்ன செடிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோம். முன்னாடி போகிறப்போ சரி வெளியில் வரப்போ சரி ஃபுல்லாக டாய்ஸ் கடையை வச்சுருக்காங்க. குட்டீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. போகிற வழி ஃபுல்லாக டாய்ஸ் கடை தான், சாப்பாட்டு கடை தான் இருக்குது. ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாமே இது பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட் 3 டைம் போகிறப்பமே இந்த மாதிரி டேபிள் சேர்லாம் இல்லை. இந்த டைம் மட்டும்தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பாப்பா வந்து அம்மா எலிஃபெண்ட் இருக்குது நான் போய் ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் சரி தங்க நீங்கள் போய் நில்லுங்க அம்மா உங்களை ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா பொட்டாட்டோ போய் நிற்கிறா. இந்த அளவுக்கு சமத்தா மாறுவா அப்படின்னு சொன்னால் எதிர்பார்க்கவே இல்லை. சொன்னது வந்து டக்குன்னு புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் அவ்வளோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பட்டர்ஃப்ளை பார்க் தான் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு பட்டர்ஃப்ளையுமே இல்லை. ஏண்டா போனோம் அப்படிங்கிறது மாதிரி தான் இருந்துச்சு. முன்னாடி டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இது பண்ணிகிட்ருக்க மாதிரி விழுந்துட்டுருக்க மாதிரி போட்டிருந்தாங்க. பட் இது வரைக்கும் நாங்கள் போனப்பெல்லாம் இல்லை. இந்த டைம் தான் இருந்துச்சு, ஓரளவுக்கு தண்ணி இருந்துச்சு. பட் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு யூட்டர்ன் போட்டு இந்த பக்கம் வந்துட்டோம். பாப்பா வந்து அம்மா இந்த தண்ணியில் குளிக்கலாமா அப்படின்னு கேட்டது. தண்ணி நல்லாவே இல்லை தங்க இதுக்குள்ளே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா இதுக்குள்ளே மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக நாங்கள் நடந்திருக்கோம். அது போக நாங்கள் வந்து ஜூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீப் வச்சு தான் வந்து போயிருந்தோம் எல்லா இடத்துக்குமே. அது போகவே நாங்கள் வந்து 4 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக இதுக்குள்ளே வந்து நாங்கள் நடந்திருக்கோம். பட்டர்ஃப்ளை பார்க்குக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக நடக்கிற மாதிரி தான் இருக்குது. தம்பி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா மேலே ஏறி வந்துட்டு ஜாலியாக முடிவு பிடிச்சி விளையாண்டுட்டு வந்துட்டு இருந்தார். என்னடா டோர் க்ளோஸ் ஆகிருக்கே அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா நல்லா ஓப்பன் பண்ணாதான் டோரே ஓப்பன் ஆச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லை, ரொம்பவே கம்மியாக தான் பட்டர்ஃப்ளைஸ் வந்து இருந்துச்சு.
தம்பி வந்து கீழே இறங்கவும் இல்லை, வேறு யார்கிட்டையுமே போகவும் இல்லை. அப்பா 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 அப்பான்னு அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருந்தான். பட்டர்ஃப்ளை எங்கேயாவது ஒன்று இருந்துச்சு, அதை பார்த்துட்டு பாப்பா வந்து மெயினாக மீன் தான் பார்த்தா. அவளுக்கு மீன் பார்த்ததுமே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. கலர் கலராக ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், ஒயிட் கலர், பிளாக் கலர்னு மீனை பார்த்ததும் அம்மா என்ன இந்த கலர்லலாம் மீன் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எல்லா மீனையும் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ஜாலியாக பார்த்துட்டு இருந்தா. அம்மா கொக்கு பறக்குமா பறக்காதையா, சும்மா ஒரே இடத்துல நிற்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது பறக்காத, அது சும்மா இந்த மாதிரி இது பண்ணி வச்சுருக்காங்க, சில மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஓ அப்படியாம்மா அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து கொஸ்டின் கேட்கறக்கு ஆரம்பிச்சிட்டா. அது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவகிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நான் காமிச்சிட்டு மீன்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த பட்டர்ஃப்ளை பார்க்குள்ளே வந்ததுக்கு மீன் பார்க்காத ஒன்று தான் லாபம், மற்ற எதுவுமே இல்லை. பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் ஃபிஷ் எல்லாம் ஒரு மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அதையும் பார்த்துட்டு இருந்தோம். பாருங்க அந்த ஆரஞ்சு கலரு, அந்த ஒயிட் ஆரஞ்சு எல்லாம் செமையாக இருந்துச்சு கலர்ஸ் எல்லாமே. எங்கள் வீட்லேயும் ஆரஞ்சு கலர் இருக்குது, பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் ஆரஞ்சு வந்து இல்லை. பார்க்குறதுக்கு அது வந்து கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ராஜா பட்டாம்பூச்சி சொல்லுவாங்க கருப்பு கலரில் இருக்கிறது, அது மட்டும்தான் நிறைய இருந்துச்சு. அதை வந்து நான் அத்தை இருந்துட்டு இதை நான் ஊர்லேயே பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே வாங்க அப்படியே வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தோம். இந்த பக்கம் ஒரு மீன் டேங்க் வந்து வச்சுருந்தாங்க. இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா மியூசியம் மாதிரி கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அது போக இதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டி மீன் எல்லாம் இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஜூக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூக்கு வந்தாச்சு. ஜூக்கு வந்தப்போ இந்த வண்டி வந்து வச்சுருந்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஒரு 10 வண்டி இருக்காமல் இதுக்குள்ளேயே. ஒரு 12 பேர் வந்து இதில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது ஒவ்வொரு வண்டியிலையும். அந்த வண்டியில் போகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாம்ப் வந்து அடித்து விட்டுறாங்க கையில். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாம்ப் வந்து குத்தி விட்டுறாங்க. இதோட தான் வந்து இந்த வண்டி ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இதெல்லாம் பார்த்தாச்சு, நான் சும்மா உங்கள் கூட வரேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அனிமல்ஸ் பார்க்குறக்கும் அத்தை பாப்பா ஹஸ்பண்ட் தம்பி இவங்கெல்லாம் தான் போயிட்டு இருந்தாங்க. தம்பி வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூட நல்லா செட் ஆகிட்டான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் மட்டும்தான் வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க, ஜென்ட்ஸ் யாருமே கிடையாது. 10 வண்டியுமே வந்து லேடிஸ் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்குறக்கே அவ்வளோ ப்ரௌடாக இருந்துச்சு. லேடிஸ் வந்து எல்லாமே பண்ணுறாங்க. பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் மேற்கொண்டு லேடிஸ் தான் வந்து டிரைவிங்கில் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. பெண்கள்னால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறப்ப. அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு அனிமல்ஸாக பார்த்துட்டு வந்தோம். இந்த கரடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாச வேலைகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. சஃபாரி போனோம் அப்படின்னா அந்த வேனில் போகிறப்ப எல்லாமே முன்னாடியே படுத்துருக்கு, எதுவுமே காணாமலாம் போகிறதில்ல. அதுதான் அவங்க வந்து இதே மாதிரி தான் அவங்க அதுலேயும் வந்து வளர்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இதையே போய் பார்ப்போம், அது எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சஃபாரி மட்டும் போனோம். ஹஸ்பண்ட் அந்த பக்கம் போய் பார்த்துட்டு இருக்கோம். தம்பி வந்து பார்த்திங்கன்னா அழுகிறக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த அக்கா தான் வந்து எடுத்துகிட்டு நடந்துட்டு இருந்தாங்க. அம்மா ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவன் சமாதானமே ஆக மாட்டேன்ட்டான். அந்த அக்கா எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னால் அந்த அக்கா கிட்ட வந்து ஓடிட்டான். அதுக்கப்புறம் நேரியான கிட்டே போனால் அம்மா இது என்ன இவ்வளோ ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லி பாப்பா கேட்டால். அவகிட்ட அப்படியே சமாளிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்துட்டோம். அம்மா மான் என்ன எப்படி இருக்குது, இது வேறு மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அனிமல்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நேம் எல்லாம் அவளே வந்து அழகாக சொல்லிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வந்து ஒவ்வொரு அனிமல்ஸாக பார்க்க கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் போயிட்டு வாங்க நான் வரல அப்படின்ட்டாங்க யானையெல்லாம் பார்க்குறதுக்கு. அத்தை வந்து தம்பி கூட்டிகிட்டு போனாங்க. பாப்பா நானும் போகிறேன் அப்படின்னா அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பாப்பாவையும் எடுத்துகிட்டு போனாங்க. நாங்கள்லாம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இதுலேயே உட்காந்துட்டு இருந்தோம் வண்டியில். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 யானையும் வந்து சண்டை கட்டுறக்க ஆரம்பிச்சிச்சு. தம்பி பாருங்க என்னமா ஆடிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பி போட்டு எப்படி ஆடிட்டுருக்கான்னு பாருங்கள். நல்லா பயங்கர சேட்டை ஆகிட்டார் அவரோட இது. மேலே ஏறுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே அதையும் பார்த்துட்டு கிளம்பியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 யானையும் சண்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலாக அப்படியே லாஸ்ட்டாக ஒரு இடத்துல வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. இங்கே போய் சிங்கம் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டுட்டாங்க. அப்படியே சரின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் 2 அனிமல்ஸையும் பார்த்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். வீட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பிளாஸ்டிக் வந்து உள்ளே அலோவ் பண்ணாங்க. பட் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் எதுவும் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் காலையில் வேக வச்ச சுண்டல் தண்ணி இதெல்லாமே கம்மங்கூழ் எல்லாமே வந்து பேக் பண்ணி கொண்டு வந்துருந்தோம். முறுக்கு பிஸ்கட் எல்லாமே கொண்டு வந்தோம். அதெல்லாம் பிளாஸ்டிக் அலோடு இல்லை அப்படிங்கிறனால அங்கேயே வந்து ஒரு ப்ரௌன் கவர் வாங்கி அதில் போட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்துருந்தோம்.
சுண்டல் வந்து இந்த மாதிரி டப்பாவோடு இருக்குது அப்படிங்கிறனால அது வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. மற்ற எதுவுமே வந்து அலோவ் பண்ணல. பிஸ்கட்டோட கவர் மோர்க்கண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு பிஸ்கட் மட்டும் தான் ஒரு ப்ரௌன் கவரில் போட்டு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு வந்து எல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பாப்பா வந்து கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் பாக்ஸ் கொண்டு போய் டஸ்ட்பினில் போட போனால் தம்பி வந்து கூடயே போய் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்கள். அவனால் ஏறவே முடியல. கஷ்டப்பட்டு அவன் வந்து ட்ரை பண்ணி ஏறிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு போனோம். பாப்பாவுக்கு போய் பேர்ட்ஸ் பார்க்க போனோமோ இல்லையோ அம்மா வீட்டில் கோழி வளர்த்தலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு வந்து கோழி குருவியெல்லாம் வளர்த்ததில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு. அம்மா நம்மளும் தோட்டத்தில் போய் வளர்த்தலாம் அப்படின்னா சரி தாங்க நம்ம ஊருக்கு போகிறப்ப வளர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழியாக கிளியான்னு தெரியல, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது பெண் இது வந்து இந்த மாதிரி இருக்குமா, ஆணுது வந்து அந்த கலர் ஒயிட் கலரில் இருக்குமாம்மா. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். பச்சை கிளியெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இந்த குரங்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கே, நம்ம வீட்டு குரங்கை விட ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி இதையும் பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. தம்பி வந்து பார்த்திங்கன்னா இறங்கி நடக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப குறும் பண்ணுறக்க ஆரம்பிச்சிட்டான். சரின்னு சொல்லிட்டு நானும் தம்பியும் வந்து தம்பிகிட்ட குருவியெல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். அம்மா 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 அப்படின்னு ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவன் பயங்கரமாக கத்தறக்க ஆரம்பிச்சிட்டான். வா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கான் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஸ்னேக்கெல்லாம் பார்க்க போனோம். ஒரு 2-3 இடத்துல வந்து ஸ்னேக்கெல்லாம் பார்க்க போனோம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இலை மேலே ஏறிட்டு போகுதுன்னு பாருங்கள். இதை விட இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னேக் வரும். அது வந்து அந்த எலிக்குட்டிகளை வந்து சாப்பிட்றதுக்கு போக ஆனால் சாப்பிட மாட்டேங்குது. எலிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக எலியாக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பாம்பு பக்கமாக இருந்துச்சு. இதை நான் கிட்டத்தட்ட 1 மினிட் பக்கமாக இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணியிருந்தேன். எலிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக அந்த ஒயிட்டாக இருக்குது. அதை வந்து என்ன சாப்பிட போகுது, பட் அதை வந்து தப்பிச்சு ஓடிடுது. இதனால் வந்து சாப்பிட முடியல. நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிடவே இல்லை. ஏன்னா நிறைய எலிக்குட்டி இருக்குது. ஏன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாம்பும் வந்து ஒரு 6-7 பாம்பு பக்கமாக இருந்துச்சு. 1-2 தான் இருக்குதுன்னு பார்த்தா அங்கங்கே இருந்து பாம்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அந்த பாம்பு சைஸுக்கு செவுத்து மேலே ஏறிச்சு அப்படின்னா இந்த கம்பி வழியாகவும் வெளியில் வரக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஏன்னா வந்து வருமா வராதா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அந்த பாம்போட சைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக தான் இருக்குது. அங்கே ஒன்று ஓடுது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடவே இல்லை. அது அப்படியே டக்குன்னு எலிக்குட்டியாட்டி எழுந்துச்சு இறங்கி ஓடிடுச்சு. கடைசியில் அந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்க மேலே ஏற அப்படின்னு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்துட்டு இருந்தோம். தம்பியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பயமே எதுவுமே படலை. பிடிக்கும்னு பார்த்தா அங்கே பாருங்கள் அந்த பாம்பு எலி விளையாண்டு இருக்குது. கடைசியில் நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஏதாவது ஒன்றாவது பிடிச்சி சாப்பிட்றத பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எலிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா அழகாக வெள்ளை கலரில் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த எலிக்குட்டியெல்லாம் பார்க்குறப்ப. அதான் ரொம்ப நேரம் நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அங்கங்கே துரத்திட்டே போகுது. ஏன்னா எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடவே இல்லை. எல்லா எலிக்குட்டியுமே எல்லா பாவமே துரத்துது. ஏன்னா ஒன்று கூட வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் சாப்பிடவே இல்லை. எல்லாருமே அந்த இடத்துல மட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே பார்த்துட்டு ரிட்டன் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே வந்து இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. வேறு ஏதாவது வண்டி வந்தால் நீங்கள் ஏறி முன்னாடி வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. வெளியில் போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வேறு ஒரு வண்டி வந்துச்சு. அப்படியே அதுலேயே வந்து நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே ரிட்டன் கிளம்பி அப்படியே வெளியில் வந்துச்சு. வெளியில் வந்தோமே பார்த்திங்கன்னா பாப்பா வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் பார்த்தோன்னே விளையாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் சரின்னு சொல்லிட்டு அவளை வந்து நாங்கள் விளையாட ஏற்றி விட்டுட்டு இருந்தோம். அதில் போய் விளையாடுறேன் இதில் போய் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா. தம்பி பாருங்கள் மண்ணுக்குள்ளே குறக்க ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு மண்ணு தான் மெயினாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணில் இருந்துட்டார். அத்தை வந்து பாப்பா வந்து அந்த பக்கம் ஏற்றி விட்டுருந்தாங்க. இங்கேயும் வந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே விளையாடுறாங்க. அப்படியே விளையாண்டுட்டு வெளியில் வந்து அப்படியே ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். மழை வர மாதிரி இருந்துச்சு, பயங்கர காற்று. சரி ஓகே பொட்டேட்டோ ரோலும் ஸ்வீட் கார்ன் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் சொல்லியிருந்தோம். சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு காருக்கு வந்தாச்சு. காருக்கு வரக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பிடிச்சிருச்சு. பயங்கரமாக மழை பெய்யறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா பாதி தூரம் பெய்யுது பாதி தூரம் விட்டுருச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக மழை வந்து பேஞ்சிட்டே இருக்கல. நாங்கள் இங்கேருந்து கிளம்புறப்ப இப்போ தான் மழை வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பட் போகிற வழியில் பார்த்திங்கன்னா மழை நல்லா பேஞ்சு நின்றுச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே.
அப்படி நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம். கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா நல்லா மழை பிடிச்சிருச்சு பாதி வெளியில். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி மாமாட்ட கேட்டால் மாமா மழையெல்லாம் வரவே இல்லை, காற்று மட்டும்தான் அடிச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். இதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனோம் பார்த்திங்கன்னா மழை சுத்தமாகவே இல்லை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா டோல் வந்து 2 டோல் வந்து இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒன்று இன்னொன்று அவுட் ஒன்று, அந்த மாதிரி டோல் இருந்துச்சு. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக மழையே கிடையாது. ஒரு சொட்டு கூட மழை பெஞ்சதுக்கான அறிகுறியும் இல்லை. ஆனால் மழை வர மாதிரி தான் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஒரு பாறையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடு, ஒவ்வொரு ஃப்ளாட்லேயும் வந்து எவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. அப்படியே உள்ள சிட்டிக்குள்ளே வந்திருக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் மழை வந்து பிடிச்சிருச்சு. நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்படியே வீட்டுக்கும் நாங்கள் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து ஃபுல்லாக வீடியோ வந்து எதுவுமே எடுக்க முடியல. நான் வந்து அப்படியே படுத்துட்டேன், தூங்கிட்டேன். தம்பி வந்து அத்தை மாமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போய் தூங்கிட்டேன். நான் எந்த வீடியோவும் நைட் ரொட்டீனில் எடுக்கவே இல்லை. இது சண்டே மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்குறப்ப வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு முக்கால்வாசி எல்லாமே க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் ஸ்லாப்பில் அப்படியே கமுத்தி வச்சுருந்தாங்க. காலையில் எந்திரிக்கிறப்போ ஒரு 8 o'clock மேலே தான் இருக்கும் டைமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு. சரி, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே சிம்பிளாக உப்புமா மட்டும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்புமாவுக்கு வந்து தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாயெல்லாம் போட்டு சூப்பராக உப்புமாவும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் மாவும் இருந்துச்சு. சரி, அப்படியே சைட் டிஷ்ஷாக வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணிவிட்டா தோசைக்கு வச்சுக்கலாம், உப்புமாவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னியும் வந்து சைட் பை சைடு ரெடி பண்ணிட்டேன். உப்புமாவும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் தோசை ஏதாவது வேணால் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கிச்சன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுற ஒர்க் வந்து இருக்குது. நம்ம அடுத்த நாள் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தா ஆரோ வந்து ரெடி பண்ணுறதுக்காக ஆள் வந்திருந்தாங்க. இனி வந்து ஒரு 2 to 3 years இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறனால ஹீட்டர், ஆரோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு வந்து ஆள் வர சொல்லியிருந்தோம். இவங்களும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் மீன் குழம்பு வைக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு சம்பவம் இருக்குது. நான் மீன் குழம்பு எப்படி வைக்கிறது மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், ஒரு 1.5 பெரிய வெங்காயத்தையும் ஒரு 10 பல் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வணக்கி விட்டுருங்க. பூண்டு வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகும் சீரகமும் வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் அது எவ்வளோங்கிறத நான் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் சொல்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனில் வெங்காயம் வந்து நல்லா வணங்கி வரட்டும். நல்லா வணக்கி விட்டுருங்க. எண்ணெய் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. இதே எண்ணெயில் நம்ம வந்து மீன் குழம்பும் ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌனில் நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறட்டும். இது வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு, வெந்தயம் போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருகாப்பில் தலை, மிச்சம் இருக்க 1.5 வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக எடுத்துக்கோங்க. மீன் குழம்புக்கு மொத்தமாக நம்ம வந்து 3 வெங்காயம் வந்து எடுத்துக்க போகிறோம். பெரிய வெங்காயத்தில் 1.5 வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு ஃபஸ்ட்டே வணக்கி எடுத்துட்டோம். இப்போ வந்து ரிமைனிங் இருக்க 1.5 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா இதானதுக்கு அப்புறமா இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வந்து பொடியாக கட் பண்ண தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணதுக்கப்புறம் தக்காளி வணங்கறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசமெல்லாம் நல்லா போகட்டும். இதுக்குள்ளே என்னென்ன பொடி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள், கரம் மசாலா, இந்த 4 பொடியும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் வந்து நம்ம ஆல்ரெடி மிளகு போட்டிருக்கோம் அப்படிங்கிற மிளகுத்தூள் ஆட் பண்ண வேண்டியதில்லை. அது நல்லா பொடியெல்லாம் போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கதை ஊற்றி நல்லா வணக்கி விட்டுருங்க. அது பெருசாக பச்சை வாசம் இருக்காது, ஆல்ரெடி நம்ம வணக்கி அரைச்சனால. அதனால் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் புளி கரைசல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. புளி கரைசல் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றி இது பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீன் குழம்பு வந்து கெட்டியானதுக்கப்புறமா நம்ம வந்து மீன் போட்டுக்கலாம். மீன் போட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து குக் ஆனால் போதும், ரொம்ப குக் ஆக வேண்டியதில்லை. ஏன்னா மீன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
மீன் வந்து தலை பீஸு, வால் பீஸு, அது போக சென்டர் பீஸ் ஏதாவது 1-2 பீஸ் போட்டு ஃபுல்லாக இது பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, மூடி வச்சுருங்க. பெருசாக இதில் வந்து எந்த வேலையுமே இல்லை, ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாம். அப்படியே சைடில் அந்த பக்கம் வந்து ரசமும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மத்தியானத்துக்காக மீன் குழம்பு, ரசம், மீன் ஃப்ரை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு செய்கிற வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே வரல. ஏன்னா நீங்கள் வந்து மீன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நாங்கள் இந்தளவுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து ஏமாந்தது. மீன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றப்ப தான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு மீன் வந்து கெட்டுருச்சு அப்படிங்கிறது. சரி, ஓகே, இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டோம். ரசம் வச்சுருந்தனால ரசத்தோட மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டோம். மீன் பொரிச்சிட்ருக்கிறப்ப கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் வரல. ஏன்னா நாங்கள் வந்து மீன் பொடி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஜேபி மசாலா தான் வந்து ஊர்லேருந்து தான் வாங்கிட்டு வருவோம். இந்த டைம் வந்து பொடி இல்லை அப்படிங்கிறனால ஹஸ்பண்ட் வந்து மீன் கடையிலேயே வந்து ஒரு பொடி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் அந்த பொடியோட ஸ்மெல் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு போகிறப்ப தான் தெரிஞ்சிச்சு. சாப்பிட்றப்ப ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன்லேருந்து வந்துச்சு. ரெகுலராக வாங்குற கடையில் தான் நாங்கள் வந்து எப்போவுமே வாங்கினோம். கடைசியில் அது இப்படி ஆயிடுச்சு. அப்படியே சாப்பிடாமல் எல்லாம் தூக்கி போட்டு ரசத்தோடு சாப்பிட்டோம். 4-5 வடகம் பொரிச்சு ஆளால் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டோம். ஏன்னா ரசம் வந்து கொஞ்சம் அளவுக்கு வச்சுருந்தனால எல்லாருமே சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி நீங்களும் வந்து பண்ணிடாதீங்க. மீன் வாங்குறப்ப பார்த்து வாங்குங்க. ஈவினிங் வந்து பாப்பா, தம்பி, அத்தைக்கிட்ட, மாமா கிட்ட விட்டுட்டு நானும் ஹஸ்பண்ட் மட்டும் டிமார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். புதுசாக ஒரு டிமார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்புனா கடைசியில் வந்து ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா அக்கா கூட படத்துக்கு வந்து இந்த தேட்டருக்கு தான் வந்திருந்தோம். தம்பி வயிற்றில் இருக்கிறப்ப வந்திருந்தோம். அந்த டிமார்ட்டுக்கு தான் நாங்கள் கடைசியில் வந்தது. சரி, ஓகே, ஏதாவது சின்ன சின்ன பொருள் எல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 6-7 திங்ஸ் தான் தேவை. நான் டிமார்ட் போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் கிளம்பியிருந்தோம். பாப்பா, தம்பிக்கு ஒரு 2 பிளேட் வாங்கிட்டு எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வேணுங்க அதை வாங்கிக்கோ அப்படின்னாங்க. ஏன்னா வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நாங்கள் வந்து வாங்கலை. ரொம்பவே கம்மியாக தான் வாங்கினோம். வாங்கி முடிச்சுட்டு அப்படியே வந்து பில் போடுறதுக்காக வந்துட்டோம். கிராசரிஸ் எல்லாமே ஒரு 1.5 months கழிச்சு மே மந்த் வந்து வாங்கிக்கலாம், இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு பில் போடுறதுக்கு அப்படியே வந்தாச்சு. ஏன்னா பாப்பா ஸ்கூலுக்கு போகிறா அப்படிங்கிறனால பாப்பா கேட்டதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்தோம். அவளுக்கு ட்ராயிங் புக் கேட்டிருந்தா, அப்புறம் ஏதாவது அம்மா எனக்கு ஏதாவது சாக்லேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வேணுங்க அதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு ஒரு 2 கட்டைப்பை வந்து வாங்கிட்டு வந்துட்டு, நீங்கள் எத்தனை பேர் கட்டைப்பை வந்து தூக்கிட்டு போவீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் எப்போ டிமார்ட் போனாலும் கட்டைப்பை வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்படியே வாங்கிட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியில் வரையில் வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி வச்சுருந்தாங்க. சரி வாங்க போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருந்தோம். ஏன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து இந்த வரைக்கும் வந்து பெருசாக சாப்பிட்டதில்லை. வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு சாப்பிடுவோம், பட் அந்த டேஸ்ட் வந்ததில்லை. எனக்கு கடையில் சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா வயிறு நம்ம சாப்பிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆட்டோ தான் புக் பண்ணியிருந்தோம். ஆட்டோவில் அப்படியே ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. டிமார்ட்டுக்காக இருக்கட்டும், ரோட்டில் வந்து பெங்களூர் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே டிராஃபிக் கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படியே வந்து ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்தது பார்த்திங்கன்னா முதல் வேலையாக பால் தான் வந்து காய வச்சுட்டு இருந்தேன். என் தம்பிக்கு பாப்பாவுக்கு பால் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து பார்க் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் போகாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே படுத்து தூங்கிட்டாலாமா. சரின்னு சொல்லிட்டு நைட் டின்னருக்கு அந்த மீன் குழம்புமே வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி அந்த மீன் குழம்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கார சட்னி ரெடி பண்ணிவிட்டு தோசை சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார சட்னி வந்து சைட் பை சைடு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தோசையும் சுட்டாச்சு. சூப்பராக அந்த நைட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா தோசையும் கார சட்னியோட வந்து சாப்பிட்டோம். பாப்பா, தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து சட்னி ரொம்ப பிடிக்கும். எதாக இருந்தாலும் காரமாக இருக்கணும் தம்பி பொறுத்த வரைக்கும். பாப்பாவுக்கு புது பிளேட் வந்ததும் அம்மா எனக்கு புது பிளேட்டில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் சரி ஓகே தங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் உடனே கையோட வாஷ் பண்ணி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை சுட்டு கொடுத்துட்டேன். அத்தை ஊட்டி விட்டுறேன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிட்டு இருந்தேன். நான் ஊற்றி முடிக்கிறப்ப கொஞ்சம் நேரத்தில் வந்து ஹஸ்பண்ட் வந்து கூட நான் ஊற்றி கொடுக்குறேன், நீ போய் சாப்பிட அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணுமா இல்லவா? சரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து சாப்பிட்றக்கு வந்துட்டேன். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.